தெனாலிராமன் ஒரு நாளைக்கு ரொம்ப தூரம் பயணம் புறப்பட்டார். அவர் போகிற வழியில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் நிறைய திருடங்க இருக்கிறதாகவும் அந்த வழியாக போகிற எல்லாரையும் அடித்து அவங்க பணத்தை கொள்ளையடிக்கிறதாகவும் எல்லாரும் சொன்னாங்க. எதை பற்றியும் கவலைப்படாத தெனாலிராமன் அந்த காட்டு வழியில் நடக்க ஆரம்பித்தார். அப்போ தான் புதுசாக ஒரு பயணி அவர்கிட்ட வந்து, நானும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு திருடங்கன்னா பயம், அதனால தான் உங்கள் கூட நடந்து வரேன் அப்படின்னு சொன்னார் அந்த பயணி. இதை கேட்ட தெனாலிராமனுக்கு அந்த பயணியை பார்த்ததும் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இருந்தாலும் தன்னோட நடந்து வர அந்த பயணியை சம்மதிச்சாரு. உண்மையாகவே அந்த பயணி தான் திருடன். காட்டு வழியாக நடந்து போகிற பயணிங்க கூடவே வந்து அவங்க தூங்கும்போது அவங்க வச்சிருக்கிற பொருட்களை திருடுறது தான் அவனோட வேலை. 2 பேரும் நடந்து போகிறப்ப ஒரு சத்திரம் வந்துச்சு. அங்கே தூங்கிட்டு காலையில் நடக்கலாம்னு 2 பேரும் படுத்தாங்க. நடுராத்திரியில் எந்திரிச்ச திருடன் தெனாலிராமனோட பையை தேடினான். ஆனால் அதுக்குள்ளே பணம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பையில் பணம் இருக்கிறத பார்த்தோமே, எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு திருடனுக்கு ஒரே குழப்பம். உடனே மெதுவாக வந்து தெனாலிராமன் கிட்ட படுத்துக்கிட்டான் அமைதியாக. காலையில் எந்திரிச்சு 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய மண்டபத்தில் 2 பேரும் அன்னைக்கு தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி படுத்து தூங்கினாங்க. உடனே திருடன் எந்திரிச்சு மீண்டும் தெனாலிராமனோட பையை தேடினான். இப்போவும் அதில் பணம் இல்லை. என்னடா இது அதிசயம், இன்னைக்கு கிளம்புற டீ குடிக்கிறப்ப கூட பணம் இருந்துச்சே பார்த்தோமே, அப்படி எங்கே தான் பணம் போச்சு அப்படின்னு கவலைப்பட்டான். மறுநாளைக்கு கிளம்புற 2 பேரும் நடக்க ஆரம்பித்தப்ப ஒரு இளநீர் கடை வந்துச்சு. உடனே தெனாலிராமன் தன்னோட பையில இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான். இதை பார்த்து அந்த திருடன் தான் திருடன்கிறத ஒத்துக்கிட்டான். எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லி சிரிச்சார் தெனாலிராமன். அந்த திருடன், அப்படி எங்கே தான் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு தெனாலிராமன், உன்னோட பையில தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்னோட பையிலையா? குழப்பத்தோடு கேட்டான் திருடன். நீ தூங்கினதுக்கு அப்புறமா பணத்தை எடுத்து உன் பையில் வச்சிருவேன். நீ என் பையை தேடி பார்த்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு நீ தூங்க போனதுக்கு அப்புறமா திரும்ப அதை எடுத்து என் பையில் வச்சுப்பேன். பணத்தை எடுத்து என்னோட பையில் வச்சது உனக்கு தெரியாது. இதை கேட்ட திருடன் தெனாலிராமன் தன்னோட புத்திசாலித்தனத்தால் தன்னை ஏமாத்திட்டதை நினச்சி வருத்தப்பட்டு அங்கே இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தெனாலிராமன் மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணால் ஜெயிக்கலாம்.